இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரின் இதயமும் தினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரின் இதயமும் இயங்காமல் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் வாழ்வின் இறுதி மூச்சே நின்று போய்விடும். இதயம் இயங்குவது என்பது நாளும் நடைபெறுகிறது. ஆனால் துடிப்பது என்பது என்றாவது ஒரு நாள் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மை. அதுவும் இதயம் ஒரு சிலருக்காக மட்டுமே பல சமயங்களில் துடிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்மை அன்பு செய்கிறவர்களுக்காகவும் நாம் அன்பு செய்கிறவர்களுக்காகவும் மட்டுமே நமது இதயம் துடிக்கிறது. நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களின் துயரம் கண்டு நமது இதயம் துடித்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மற்றவர்களின் வேதனைகளைக் கண்டு நமது இதயம் துடிக்கவில்லை என்றால் நமது வேதனைகளைக் கண்டும் மற்றவர்களின் இதயமும் துடிக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விலங்குகள் கூட தனது இனம் துயரப்பட்டால் அதை காக்க வேண்டும் என்று துடிக்கிறது. அப்படி இருக்க மனிதர்களாகிய நமது இதயம் மற்றவர்களுக்காக துடிக்கிறதா என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம். பிறரது துன்பம் கண்டு துடிக்க முடியாத ஒவ்வொரு மனிதரும் ஊனமுற்றவர்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்வோம். பிறரது வேதனை கண்டு துடிக்கும் போது மட்டுமே நாம் ஒவ்வொருவரும் பண்பாளர்களாக மாறுகிறோம். எனவே பண்புகளால் செழிக்காத மனிதர் பணத்தினால் செழிப்பது வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சியே என்பதை புரிந்து கொண்டு பண்பாளர்களாக நம்மை உருவாக்குவோம். இன்றைய காலகட்டத்தில் நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னை யாரும் தொந்தரவு செய்யாதவரை நானும் யாரையும் தொந்தரவு செய்ய போவதில்லை என்ற மனநிலையுடன் தான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய மனநிலை நம்மில் தொடர்ந்து கொண்டே இருந்ததென்றால் நாம் வளர்ச்சி பாதையை அடைவதற்கான வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை 3 இளைஞர்கள் அடிபட்டு பலத்த காயத்துடன் சாலையோரமாக கிடந்தார்கள். பலமாக அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 இளைஞர்களை ஏற்கனவே ஆம்புலன்ஸில் ஏற்றியிருந்தனர். ஒரு இளைஞனின் முகம் மட்டும் சாலையில் புதைந்து கிடந்தது. அந்த இளைஞனையும் வண்டியில் ஏற்றிக்கொள்ளும்படி காவலர் சொன்னபோது அந்த ஊழியர், அது பாடி சார், ஏத்திட்டு போனாலும் வேஸ்ட் தான் என்று பொறுப்பின்றி துடிப்பின்றி பதிலளித்தார். அந்த காவலரின் வற்புறுத்துதலால் தூக்கிய அந்த இளைஞனை ஏற்கனவே வலியால் துடித்துக் கொண்டிருந்த இன்னொரு இளைஞன் மீது தூக்கி போட்டார். புது இருக்கையில் போட்டால் இரத்தக்கரை படியும், அதை நான் தான் சுத்தம் செய்ய வேண்டி வரும் என்று காரணமும் சொன்னார். அந்த விபத்தின் கோரத்தை விட அந்த ஊழியரின் வார்த்தைகளிலும் செயலிலும் மிகுந்திருந்த கோரம் வேதனைக்குரியது என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களாகிய நாம் உயிர் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை போல மற்றவர்களையும் நேசிக்க நமது மனதை பழக்கப்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள்
இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும்.
நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும்.
ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 16 முதல் 21 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 59, இறைவார்த்தைகள் 1 முதல் 3, 9 முதல் 10 மற்றும் 16 முதல் 17 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தைக் கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மிடமுள்ள நல்லவைகளை வளர்த்துக் கொள்ளவும் தீயவைகளை அகற்றி இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும்
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 29 புனித மார்த்தா. மரியா மற்றும் லாசரின் அன்பு சகோதரியான மார்த்தா பெத்தானியாவில் பிறந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்த மார்த்தா ஆண்டவருக்கு பணிவிடைகள் செய்து பக்தியோடு வாழ்ந்தார். தன் சகோதரன் லாசரை இழந்த மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறி தன் விசுவாசத்தினை அறிக்கையிட்டார். ஆண்டவர் இயேசு மார்த்தாவின் சகோதரியான மரியா வீட்டிற்கு வருகை தந்தபோது ஆண்டவருக்கு பணிவிடைகள் புரிந்த மார்த்தா நற்செய்திக்கு செவிமடுப்பதே முதன்மை வாய்ந்தது என்று புரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு திருப்பாடுகள் பட்டபோது மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட மார்த்தா ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தியினை அறிவித்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை புரிந்து நற்பணியினை தேர்ந்து கொண்ட மார்த்தா கிபி 80ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு ஆண்டவருக்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்துக் கொண்ட மார்த்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மார்த்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் நம் பெற்றோருக்கும் பணிவிடைகள் புரிவோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மை துன்புறுத்துவோருக்காக 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு! அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது அந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆமேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்தவித
எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற எம் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருளும்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உமது மகளிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி அனைவரின் தலைவியே பேரொழி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும்